ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 10 நாள், இன்னையோட 10வது நாள். எல்லாருக்குமே நல்லதாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 10 நாள் மட்டும் இல்லை, இந்த வருஷமே எல்லாருக்கும் நல்லதாக போகும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே இந்த விஷயத்த சொல்லிடுவோம். என்னன்னா, நம்ம பிடிச்ச ஒரு ஆக்டர்கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்டே வரலையே அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இத்தனை நாள் முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு நம்ம அண்ணன் அந்த காரில் போகும்போது பேசுனது ஒரு சில பேர் என்னங்க மரியாதை தெரியாமல் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சரியா தெரியல, பிஸ்தாவான அப்படின்னு நம்ம அண்ணனை கேட்டார். விஜயகாந்த் அவரோட ஃபேமிலியிலேருந்து அவங்களே கேட்கல நினைக்கிறேன். அவங்களே கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஓகேவா, யாருன்னே தெரில நம்மளுக்கு, அவர் இப்படி சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம அந்த டைமில் என்னால் வீடியோவே பண்ண முடியல. நம்ம அண்ணன் நின்று பேசினாலும் சரி, அந்த போகும்போது பேசினாலும் சரி, இது தப்புன்னு இப்படிலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. மரியாதை பற்றி நம்ம அண்ணன்கிட்டேருந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம், தெரிஞ்சிருக்கோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இதை வச்சு அவரை டார்கெட் பண்ணி பேசுகிறவங்க ஒரு சில பேர். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லினே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. அது இல்லாமல் நம்ம அண்ணன் போய் நேரில் போய் அந்த வீடியோலாம் சீரியஸாக பார்க்க முடியல. சமயம் எமோஷனலி அழுதுட்டாரு. அதுவும் சில பேர் ஃபேக்குன்றாங்க. என்ன பண்ணாலும் ஒரு சில பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் போய் நேரில் அந்த குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதரவு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நடந்தது. அது இல்லாமல் இப்போ கங்குவா படத்தோட சூரியனோட போர்ஷன் முடிச்சிட்டாங்க. இதுதானே நீ எப்பயோ சொன்னேன்னு கேட்டால் சில பேட்ச் ஒர்க்லாம் இருந்தது, முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம அண்ணன் டெக்னிக்கல் மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா கங்குவா டீமுக்கு நம்ம அண்ணன் அவரோட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அது இல்லாமல் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனா 43 ஆடிஷன் எடுக்கிறாங்க, கேஸ்டிங்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே அதை பாருங்கள். அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் உங்களோட பர்ஃபார்மன்ஸை போய் காட்டுங்க. ஸோ இதை மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடர்ந்து இது மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. அது சூப்பரான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே வருவோம். கங்குவா படத்துலேருந்து அப்டேட்டே வரலையே அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பொங்கலுக்கு பயங்கரமான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. அது என்ன மாதிரின்னு தெரியல. போன வருஷம் நம்ம அண்ணனோட படம் பார்க்கல. இந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் வேற மாதிரி கங்குவா படம் கண்டிப்பாக, நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, இந்த படத்தில் நடித்தவங்க தாண்டி இந்த ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் அந்த செலிப்ரிட்டிஸ், ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சொல்லிருக்காங்க. கேட்கும்போது செம்ம சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா IMDbல அதிக பேரால் எதிர்பார்க்குற படத்தில் நம்ம கோலிவுட்டில் ஃபஸ்ட்டு படம் கங்குவா படம். அது இல்லாமல் டாப் 10ல் தமிழ் படம் எதுவுமே கிடையாது, கங்குவா மட்டும்தான் இருக்குது. அதுவும் சொல்லிட்டு இந்த IMDbலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கங்குவா ரிலீஸ் ஆகும். ஒரு சில பேர் சம்மருன்றாங்க, செப்டம்பருன்றாங்க, நம்மளுக்கு அது தெரில. வர நாட்களில் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இல்லாமல் புறநானூறு, அதாவது 43ோட டைட்டில் புறநானூறு கிடையாதான். ஸோ அதை நம்ம பேசினிருக்கோம், அதுதான் டைட்டில். ஸோ அது கிடையாது, சில நம்பருன்றாங்க. அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வரும். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கங்குவாலும் சரி 43லேருந்து வேற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் காத்துனே இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.